உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. இப்பொழுது என்னுடைய ஜோதிட பக்தரிடத்திலிருந்து வந்திருக்கின்ற கேள்வியாகப்பட்டது, ஜோதிட சத்குருஜி மேகுரு அவர்களே, இந்த காலபுருஷ தத்துவ ஞானத்தை உருவாக்கியது யார்? அப்படி உருவாக்கி 12 ராசிகளையும் உருவாக்கி அந்த 12 ராசி வீடுகளுக்கு 9 கிரகங்களை அதிபர்களாக்கி பின் அஸ்வினி முதல் ரேவதி வரை 27 நட்சத்திரங்களை கண்டுபிடித்து அதை 108 கூறுகளாக்கி பின் காலபுருஷ தத்துவ ஞானத்தை 360 டிகிரிகள் என்று கணித சூத்திரமாக்கி உருவாக்கியது யார்? மேலும் இது அனைவரின் வாழ்விலும் பயன் தரக்கூடியதாகவும் பாதிப்புகளை ஏற்படுத்துவதாகவும் இருக்கிறது. மேலும் நானும் ஒரு ஜோதிடன்தான். நான் என்னிடம் வருபவர்களிடம் இந்த கலையின் விதிகளின் மூலம் பலன் சொன்னால் ஆமாம் அப்படித்தான் இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். அப்படி இவ்வளவு துல்லியமாக பலன் தரக்கூடிய ஜோதிட விதிகளை உருவாக்கிய அந்த முதல் மனிதன் யார்? கடவுளா? அப்படியென்றால் அந்த கடவுளே இந்த பூமிக்கு வந்து உருவாக்கி விட்டு சென்றாரா என்பதை தயவுகூர்ந்து விளக்குங்கள். இந்த காலபுருஷ தத்துவ ஞானத்தை உருவாக்கியது யார் என்றால், பிரபஞ்சத்தில் எது நிகழ்ந்தாலும் அது மனிதனை பாதிக்கவே செய்யும். அப்படி இதற்கு முன் மனித இனம் தோன்றுவதற்கு 35,000 கோடி ஆண்டுகளுக்கு முன் நிச்சயமாக மீண்டும் வந்து கடற்பாசிலிருந்து தான் உலகம் ஆரம்பித்திருக்கும். நான் மீண்டும் சொல்வேன், விஞ்ஞானம் என்பது இயற்கையின் மீது தொடுக்கும் அழிவு செயல். குறிப்பிட்டு சொன்னால், இதற்கு ஒரு ஓமானம் சொல்ல வேண்டுமென்றால், பாலியல் வன்முறைக்கு சமமானது விஞ்ஞானம். இயற்கை என்பது பெண். அதனால்தான் பாரத் மாதா கி ஜெய் என்று நம் பாரத மாடு சொல்கிறது. அதனால்தான் எல்லா சமுதாயங்களுமே மதர் டங் என்று சொல்கிறது. தாய் மொழி என்று தான் பெயரை தவிர தந்தை மொழி என்று பெயர் அல்ல. இயற்கைக்கு எப்பொழுதுமே பெண் தன்மை உண்டு. இதை தயவுசெய்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மிகவும் மதிப்புமிக்க ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறேன். அதனால தான் இயற்கை அன்னை என்று தமிழில் சொல்வார்கள். ஆங்கிலேயர்கள் கூட, மேற்கத்திய நாட்டவர்கள் கூட தங்களுடைய நாட்டை வந்து மதர் லேண்ட் என்று தான் சொல்வார்கள். ஃபாதர் லேண்ட் இல்லை. இந்த உலகத்தில் எங்குமே ஃபாதர் லேண்டை நீங்கள் பார்க்க முடியாது. எல்லாமே மதர் லேண்டு தான். எல்லாமே தாய் நாடு தான். எதுவுமே தந்தை நாடுன்னு கிடையாது. ஆனால் தந்தை நாட்டுக்குரிய கொள்கையை வைத்து கொண்டிருக்கின்ற மேற்கு நாடுகள் கூட தங்களுடைய நாட்டை மதர்லேண்ட் என்று தான் சொல்கிறார்கள். மதர் டங் என்று தான் சொல்கிறார்கள். தாய்மொழி என்று தான் சொல்கிறார்கள் தவிர தந்தை மொழி என்று சொல்லவில்லை. எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்து இருக்கக்கூடிய ஆண் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எப்படி கோட்டை விட்டான் என்று அவனுக்கே தெரியவில்லை. காரணம், சத்தியம் எப்போதுமே தன்னை சுவீகரித்து கொண்டு தன்னை தக்க வைத்து கொள்ளும். ஆக இயற்கையின் மீது தொடுக்கக்கூடிய பாலியல் வன்முறை தான் விஞ்ஞானம். இயற்கை என்ற பெண்ணின் மீது தொடுக்கக்கூடிய பாலியல் வன்முறை தான் விஞ்ஞானம். ஒரு பெண்ணை நீங்கள் பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கும் போது அவளுடைய அன்பை பெற முடியாது. அவளே தன்னை முழுமையாக உங்களிடம் ஒப்படைக்க மாட்டாள். நீங்கள் அவளை வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கி அவளுடைய உடம்பில் ஏதோ சில பாகங்களை தொட்டு இருக்கலாம், முத்தமிட்டு இருக்கலாம், சுவைத்திருக்கலாம், அவ்வளவுதானே தவிர முழு உடம்பையும் சுவைத்திருக்க முடியாது. அந்த முழு உடம்பையும் சுவைக்க வேண்டும் என்றால் அவளே உங்களுக்கு அனுமதி தர வேண்டும். அவளே உங்களை காதலிக்க வேண்டும். அவளும் உங்களை காதலித்து நீங்களும் அவளை காதலித்து இரு காதலர்கள் கட்டி அணைக்கும் போதுதான் அங்கே ஓர் உயிர் ஈருடல் என்ற அர்த்தநாரீஸ்வர தத்துவம் ஏற்படும். அதுதான் அத்வைதம். அதுதான் அப்படித்தான் பிருகு முனிவரிலிருந்து இன்றைய ஜோதிடத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் என்னை வரையிலும் அந்த ஜோதியாம் பிரம்ம ஜோதியோடு நாங்கள் காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கி என்றார்கள். எப்படி காதலாகி இறைவனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்துருகி அவனோடு 2 கலந்துதான் தெரிந்து கொள்ள முடியும். அப்படித்தான் ஆரம்ப காலத்திலே மகரிஷிகள் இந்த ஜோதிட ஞானத்தை காதலாகி கசிந்துருகி அந்த பிரம்மத்தை பற்றியும் அந்த சோதிடத்தை பற்றியும் அவர்கள் இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்தார்கள். விஞ்ஞானிகளுக்கு எப்போதுமே ஆணவம் உண்டு. எதையுமே அவர்கள் வன்முறையோடு தான் செய்வார்கள். ஒரு விஷயத்தை பகுத்து பார்ப்பதற்கு ஒரு எலியை அறுப்பார்கள், பிறகு ஒரு தவளையை அறுப்பார்கள், பிறகு ஒரு பூனையை அறுப்பார்கள், பிறகு ஒரு நாய்க்குட்டியிடம் வருவார்கள்.
அதன் பிறகு ஒரு குரங்கிற்கு செல்வார்கள். பிறகு குரங்கு முடிந்தவுடன் ஒரு 4-5 மனிதர்களையும் சாகடிப்பார்கள். பிறகு 5வது மனிதனிலிருந்து அந்த கோட்பாடு உறுதி செய்யப்படும். அது கூட எப்படி வன்முறை செய்யும்போது அந்த பெண்ணுடைய 100% உடம்பை தொட முடியாதோ, ஏதோ ஒரு 10%, 5% தொட முடியுமோ, அப்படித்தான் அந்த விஞ்ஞானம் இன்று வரையிலும் தொட்டு கொண்டிருக்கிறது. அதனால்தான் விஞ்ஞானத்தில் எந்த ஒரு கோட்பாடுமே நிலையானதல்ல. ஆன்மீகத்தில் எல்லா கோட்பாடுகளுமே நிலையானது, உறுதியானது. எதிர்காலத்தில் அது அப்பப்போது என்னை போன்ற மறைபொருள் ஞானிகள் தோன்றி அதை விரிவாக்கம் செய்து கொண்டே அப்டேட்டட் செய்து கொண்டே வருவார்கள். வேறு எந்த மதத்திலுமே அப்டேட் கிடையாது, இந்து மதத்தில் தான் அப்டேட் உண்டு. காரணம், ஒரு பகவத்கீதைக்கு பல பேர் விளக்குரை தந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு பைபிளுக்கு ஒரு இயேசுவை தவிர வேறு யாரும் விளக்குரை தரவில்லை. மீண்டும் ஒரு குரானிற்கு நபிகளை தவிர வேறு யாரும் விளக்குரை தரவில்லை. தருவதையும் அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். எந்த ஒரு மதம் அப்டேட்டடில் இல்லையோ அது காலத்தால் தூக்கி எறியப்படும். அது காலம் கடந்து நிற்காது. இந்து மதம் காலம் கடந்து நிற்பதற்கு ஒரே காரணம், இதில் அப்டேஷன் உண்டு. ஆதிசங்கருக்கு பிறகு மத்வர் வந்தார். மத்வருக்கு பிறகு ராமானுஜர் வந்தார். ராமானுஜருக்கு பிறகு இந்து மதத்திலே ராமகிருஷ்ணர் வந்தார், விவேகானந்தர் வந்தார். பிறகு எல்லோரையும் தூக்கி சாப்பிடும் அளவிற்கு புத்தர் வந்தார். பிறகு மகாவீரர் வந்தார். பிறகு இவர்கள் எல்லோரையும் தூக்கி சாப்பிட்டு விளக்க உரைகள் தருவதற்கென்றே கடந்த நூற்றாண்டில் 20ஆம் நூற்றாண்டில் 19ஆம் நூற்றாண்டில் முற்பகுதியிலே பகவான் ஓஷோ அவதரித்தார். காரணம், இப்படிப்பட்ட அவதார புருஷர்கள் இந்து மதத்தில் தோன்றி அப்டேட் செய்வதால் தான் இந்த இந்து மதம் நறுமணத்தோடும் புத்தம் புதியதாகவும் இளமை ததும்புவதோடும் ஒரு இளம் பெண்ணாகவே இன்று வரையிலும் அழகுடையவளாக, அழகு இருந்தாலே ஆரோக்கியம் வரும், ஆரோக்கியம் இருந்தாலும் அழகு இருக்கும். இந்த இரண்டும் கலந்து சௌந்தரியத்தோடு இந்து மதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக பிரபஞ்சத்தில் எது நடந்தாலும் மனிதனை அது பாதிக்கவே செய்யும். அப்படித்தான் ஆரம்பகால ரிஷிகள் இயற்கையோடு ஒன்றிணைந்தார்கள், இயற்கையை கொஞ்சினார்கள். இயற்கையிடம் வன்முறை காட்டவில்லை. விஞ்ஞானி என்பவன் இயற்கையிடம் வன்முறை காட்டுவான். அதனால் எப்படி ஒரு பெண் அவனிடமிருந்து தப்பித்து ஓடுவாளோ, ஒரு பால் வன்புணர்ச்சி செய்பவனிடமிருந்து பெண் தப்பிக்கத்தான் பார்ப்பாள். அவள் அங்கங்களை அவன் தொட அவள் அனுமதிக்கவே மாட்டாள். அப்படித்தான் விஞ்ஞானிகளுடைய ஆராய்ச்சிகள் அனைத்திலும் அவர்கள் 1-2% வெற்றி கண்டிருக்கலாம். ஆனால் 98% இயற்கை அவரிடமிருந்து தப்பிக்க தான் பார்க்கும். காரணம், வன்முறையிடமிருந்து இயற்கை தப்பிக்கும். காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கும் ஞானிகளிடம் இயற்கை தன்னை அவிழ்த்து காட்டும். அப்படித்தான் இந்த ஜோதிடத்தை படித்த ஆரம்ப ரிஷிகளான சப்த ரிஷிகளால் பிரதானமானவரான பிருகு மகரிஷியிடம் தன்னை அவிழ்த்து காட்டினால் அதன் வாயிலாக அவர் காலபுருஷன் என்னும் தத்துவத்தை படைத்தார். அதைத்தான் பின்னாளில் 1950இல் ஜார்ஜ் ஜார்டி என்பவர் பிரபஞ்ச ரசாயனம் என்றார். இந்த பிரபஞ்சமே ஓர் பெரிய உடல். இதில் எல்லா பாகங்களும் ஒன்றிணைந்து இயங்குகிறது. எப்படி நம் காலில் அடிபட்டால் நம் தலைக்கும் அந்த வலி தெரியுமோ, நம் தலையில் அடிபட்டதை நம் காலும் உணருமோ, நம் உடலில் எங்கு அடிபட்டாலும் நம் சர்வ உடம்பும் செயலற்று போய் தோய்வு பெறுமோ, அப்படித்தான் இந்த பிரபஞ்சத்தில் எங்கு குண்டு வீசினாலும் எங்கு அடிபட்டாலும் அது நிச்சயம் மொத்த பிரபஞ்சமும் அதை உணரும். அதே போல் இயற்கை சீற்றங்கள் எங்கு நடந்தாலும் அதை மொத்த பிரபஞ்சமும் உணரும். ஆக இந்த காலபுருஷ தத்துவ ஞானத்தை இப்படித்தான் முனிப்புங்கவர்களும் சித்தர்களும் ஆதி காலத்து சப்த பிரதான ரிஷிகளும் படைத்தார்கள். இதற்கான விஞ்ஞான ஓமானம்தான் ஒரு மொட்டு மலர்வதை எப்படி நுண்ணிய தகடுகள் படம் பிடித்தது என்பதைப் போல. இதே இடத்தில் நான் ஏன் சோதிடம் என்பது நீங்கள் பார்க்கின்ற அல்ப சோதிடம் வேறு, நான் கூறிக்கொண்டிருக்கும் உயர்ந்த சோதிடம் வேறு. அல்ப சோதிடம் என்பது எப்பொழுதுமே யாருக்குமே எந்த யுகத்திலுமே பலித்ததே இல்லை, இனியும் பலிக்காது. ஆனால் உயர்ந்த சோதிடம் பலிக்காமல் போவதற்கு எந்த விதமான விஞ்ஞான சாத்தியக்கூறுகளும் இல்லை. அது பலித்தே தீரும். அதனால்தான் நான் விஞ்ஞான சோதிடத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன். அந்த விஞ்ஞானத்தையும் தாண்டிய சோதிடம் தான் மெய்ஞான சோதிடம். விஞ்ஞான சோதிடத்திடம் 2% தான் அகப்படும் மெய்ஞானிகளிடம். காரணம், அவர்கள் இயற்கையை கொஞ்சுகிறார்கள். விஞ்ஞானி இயற்கையிடம் பாலுணர்வு வன்கொடுமை செய்கிறான். அதை அடித்து கசக்கி பிழியும் போது அது தன்னிடமிருந்து நழுவி போகும். ஆக இந்த காலபுருஷ தத்துவ ஞானத்தை முனிப்புங்கவர்கள் காதலாகி கசிந்திரோகு கண்ணீர் மல்கிதான் படைத்தார்கள். அதை வைத்துத்தான் அவர்கள் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்ம, கன்னி, துலாம், விருச்சிக, மகர, கும்ப, மீன என்கின்ற 12 ஜோடியாக் சைனை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். காரணம், சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வீட்டிலே நகர்ந்து கொண்டு வருகிறார்.
பிறகு அத்தோடு நின்றிருக்க வேண்டும். அதிலிருந்து அவர்கள் எப்படி மேஷம் என்பதுதான் தலை, ரிஷபம் என்பதுதான் முகம், அன்ற மிதுனம் என்பதுதான் ஒரு மனிதன் மேஷ லக்னமாக இருந்தால் அவனுடைய யார் வேண்டாமாலும் எந்த லக்னம் வேணாமல் இருக்கலாம். அந்த 12 லக்னங்களுக்கும் உறுப்புகளை எப்படி கொடுத்தார்கள்? ஆங்கிலத்தில் சொன்னால் பிசிக்கல் பாடி. இந்த 12 ராசி கட்டத்திற்குள் பிசிக்கல் பாடியை எப்படி கொண்டு வந்தார்கள்? காரணம், எளிமையான உண்மையை மனிதன் ஏற்க மறுக்கிறான். இதுதான் ஒரே ஓமானம். சர்க்கரை இனிக்கும், எனக்கு தெரியாதா? ஏதாவது பெரிய மேட்டராக பேசுவீங்கன்னு பார்த்தாக்கா யூடியூப்பில் சர்க்கரை இனிக்கும்னு சொல்கிறீங்க நீங்கள். ஏங்க சர்க்கரை இனிக்கும், அப்புறம் உப்பு என்ன பாருங்கள், உப்பு கறிக்கும், வேப்பம்பூ துகர்க்கும், இதை சொல்ல யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கீங்க. ஏதாவது எங்களுக்கு தெரியாதது சொல்லுங்கள். தெரியாததுன்னா உங்களுக்கு எது தெரியாததுன்னு முதல்ல நீங்கள் சொல்லுங்கள், அது சொல்கிறேன். உங்களுக்கு எது தெரியாது அப்படின்றது சொல்லுங்கள். எளிய உண்மைகள் தான் மிகப்பெரிய விஷயங்களே அடங்கி இருக்கின்றது. இப்படிப்பட்ட சில எளிய உண்மைகளை வைத்துத்தான் இந்த 12 ராசி கட்டங்களும். ஒரு மனிதனுடைய ராசி என்பது அவனுடைய லக்னம் என்பது தலை, அவனுடைய 2ஆம் என்பது முகம், அவனுடைய 3ஆம் இடம் என்பது அவனுடைய தோள்பட்டைகள், பிறகு ENT என்று சொல்லக்கூடிய காது மூக்கு தொண்டை, 4ஆம் இடம் என்பது மார்பு, பிறகு 5ஆம் இடம் என்பது மேல்வயிறு, பிறகு 6ஆம் இடம் என்பது அடிவயிறு, பிறகு 7ஆம் இடம் என்பது அவனுடைய ஆண்குறி பெண்குறி, பிறகு 8ஆம் இடம் என்பது மலஜலம் வருகின்ற இடம், பிறகு 9ஆம் இடம் என்பது தொடை, பிறகு 10ஆம் இடம் என்பது அந்த தொடை பகுதிக்கு கீழ் வரக்கூடிய அந்த முட்டி கீழ்கள், பிறகு 11ஆம் இடம் என்பது கணுக்கால், பிறகு 12ஆம் இடம் என்பது பாதம் என்கின்ற முதல் பிரிவான ஃபிசிக்கல் அஸ்ட்ராலஜி, ஆங்கிலத்திலே சொன்னால் ஃபிசிக்கல் அஸ்ட்ராலஜி என்பதை கண்டுபிடித்தார். இதை எப்படி கண்டுபிடித்திருக்க முடியும்? மிக யதார்த்தமான உண்மைதான். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 044237607772. Contact 99529 59962 98409 57612. Website www.srimehru.org.